தடையை வந்து இந்திய நடுவர் விவசாயம் தான் நீடிச்சிருக்கிறாங்க. நெடுமாறன் வைகோ போன்று கண்டிச்சு அறிக்கை கொடுக்கிறாங்க. நாம் தமிழ் நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? தடையே எனக்காக தான் போட்டு காரணம் சொல்லும் பாருங்க. 17 காரணம் என்னையே தான் அது தெரியுமா தெரியாது. நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் 37 காரணம் சொல்லுது. அதில் 17 காரணம் என்னையே தான் சொல்லுது. உண்மையிலே 17 காரணம் அண்ணனை தான் சொல்லு. அவர் ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. நான் கூட சொன்னேன், நீங்கள் தடை நீங்க அதை ஆதரிச்சு பேசுறதை நிறுத்திடுறேன் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் வெள்ளாமை இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேணி? நாங்கள் எங்கேயுமே இல்லை. நாங்கள் விடுதலை புலிகள் எங்கே இருக்கோம்? எதுக்கு தடை? பேருக்கே இவ்வளோ பயந்தா எப்படி சொல்லுது? விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே உலகத்துக்கே தெரியுது. நீங்கள் ஒழிச்சிட்டேன்றீங்க, அழிச்சிட்டேன்றீங்க எங்களை. இப்போ உங்களுக்கு தெரியும் 15 ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் தடையை வச்சுட்டு? நாங்கள் வேகமாக வளர்ந்துருவோங்கிறது. தடையை நீக்கிட்டா என்ன ஆகும்? வேகமாக வளர்ந்துருவோம். இப்போ எங்கள் தலைவர் படத்தை போட விட மாட்டீங்க, பேரை சொல்ல விட மாட்டீங்க. உடனே ஒரு யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடித்து தடை பண்ணுறீங்க. அதானே செய்கிறீங்க. அப்போ அதுக்காக தான் இது தடையை நீக்கிட்டு போகுது. இந்தியாவில் தடை நமக்கு எதுக்கு? அது யாரு? நாங்க இந்தியாவுக்குள்ள இருக்கோமா? நாங்க இந்தியரா? இந்தியர் தானா? நாங்க இந்தியரா? சொல்லுங்க, இந்தியரா? நாங்க யாரு? நாங்களா 850 பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ள. எங்களை என்னைக்காவது இந்தியன் மீனவன் செத்தான்னு சொன்னீங்களா? காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை. இதை வந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்தியன் நகைச்சுவை பண்ணிட்டு சார், மூர்க்கத்தை சார் சீமான் வந்து மூர்க்கத்தனமா ஆவேசமா பேசுறதை நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு கருணா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில அந்த தேசிய துணைத் தலைவர் வந்து ஜெபசரவணன் வந்து சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொன்னாரு, இது தவறான அரசியல், தவறான பாதையில இளைஞர்களை கொண்டு போறதை சொல்லியிருக்காரு. இதை தவிர்க்கணும். யாரு? ஜெபசரவணன். இல்ல, அவர் யாரு? கருணா கட்சி, இலங்கையில இருந்து வந்திருந்தாரு. கருணா கட்சியுடைய மாநில தேசிய துணை ஐயா அப்படி ஒருவர் இருக்கிறதா நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். இப்ப பேரே நான் இப்ப கேள்விப்படுறேன். பத்தில இது யாருன்னு தெரியுதுல? இது யாருன்னு தெரியுதா? இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜி. ஜெபசரவணன்றவர் இலங்கையை சேர்ந்தவர் இல்லைங்களா சார்? இலங்கையை சேர்ந்தவரோ இல்லையோண்டு அவர் தன்னை கடவுள் சீட்டை காட்டிட்டும் அது இருக்கு. இலங்கையை சேர்ந்தவர் இருந்தா போல அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. அவருக்கு என்ன பிரச்சனை? சீமான் வந்து தவறான அரசியல் கொண்டு போறதா அவர் முன்வைக்கிறார். அதை தவிர்க்கணும்னு சொல்றாரு. இதுல 31 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? அவங்களுக்கு தெரியாத தவறா கொண்டு போறேன்னா சரியா கொண்டு போறேன் இல்ல சார், அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு உண்டான உங்களோட பதில் அவ்வளவுதான். கருணாவே இன்றைக்கு மக்களுக்கு கணக்கெடுக்க இல்லை. அவற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இவரவர் இப்படி பேரே உண்மையில நான் இப்ப இன்றைக்கு தான் நீங்க சொன்ன இப்படி ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்படுறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி விக்னேஷோட அம்மா இந்த காவேரி தீக்குளிச்சிருந்தாரு. அவங்க வந்து பத்திரிகையாளர் மட்டத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பாங்க. அதுல நாம் தமிழர் கட்சி வந்து இளைஞர்களுடைய தியாகத்தையும் அவங்களுடைய உணர்வுகளையும் சீமான் வந்து வியாபாரமா பார்க்குறாரு. அவருடைய பையனோட மரணத்தை வச்சு வெளிநாடுகளில் காசு வாங்கியிருக்காங்க, அவங்க நிறைய போஸ்ட்லாம் போறாங்க, ஆனால் குடும்பத்துக்கும் எனக்கு இது வரைக்கும் எதுவும் செஞ்சது கூட கிடையாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுங்க? அம்மா அவ்வளவு வேற ஏதாவது இல்லை, போட்டி தொடர்ச்சியாக போட்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்கள் ஐயா இருக்காங்க, போட்டிடுறோம். எங்க ஆளுங்க போட்டிட்டு தானே இருக்காங்க. தமிழகத்துல வந்து கல்வி வந்து காவி மயமாகல, கலைஞர் மயமாகல. நீங்க எப்படி பாக்குறீங்க? 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 3 வந்து பாடத்திட்டம் வச்சு என்ன பதில் சொல்றீங்க? எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க.
சீமான் சார் திராவிட ஒரு ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது, பாடத்திட்டத்தில் கொண்டு வருது கொஞ்ச நாள் தான். அந்த பக்கங்களை கிழிச்சு துறவு செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்ச நாள் தான். அதிமுக ஆட்சிக்கு வந்தா கலைஞருடைய வரலாறு எதுவுமே வந்து பாடப்புத்தகத்துல இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியும் ஆட்சிக்கு அமைத்தால் இது போல நடவடிக்கை எடுக்குமா, இல்ல பிரபாகரன் இவருடைய வரலாறு எதுவும் அதில் இணைக்கப்படுமா? அதுக்கான ஐடியா இருக்கு. நாங்க வந்தா எங்க இன வரலாறு தான் இருக்கும். திராவிடர்கள் வந்தா அவங்க இன வரலாறு இருக்குது. அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் மத்தியில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா ராமர் கோவில் இடிக்கப்படுவது இந்திய பிரதமர் வந்து குற்றச்சாட்டு போட்டிருக்காரு. கோயில் அடிக்கிறது, மசூதி அடிக்கிறது எல்லாம் அது பிஜேபி வேலை தானே. அது வருது. அதெல்லாம் ஒரு வேலையா? கோயில் அடிக்கிறதுலாம் அது ஒரு வேலையா? அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார்? 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. கோயில் இடிச்சிருவாங்க, முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, இப்படி தாலி அறுத்துருவாங்க. இப்படி இல்லாமல் பேசுறது ஒரு தலைவருக்கான அழகே இல்லை. எதையாவது பேசிட்டு அழகு. 10 ஆண்டு கால ஆட்சியில் இவ்வளவு நான் செஞ்சுருக்கேன், இவ்வளவு பண்ணியிருக்கேன், இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க முடியல அவங்களால. கோயில், சாமி, சாதி, மதம் இதே பேசிட்டு எத்தனை காலத்துக்கு போட்டுருக்கீங்க சொல்லுங்க. கொடுமை. தமிழகத்துல வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்ட இடங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல இந்த சிசிடிவி பழுதாகும் தானே தங்கச்சி, பழுதாகும். வேணும்னே செய்யற ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அங்க பழுதாகுது? ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்து இதே மாதிரி தொடர் குற்றச்சாட்டாவே இருக்கு. இது பலமுறை நம்மளும் சொல்லிட்டோம். இது வந்து நீங்களே பாக்குறீங்க, ஒரு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இயங்குதுங்கிறது நீங்க பாக்குறீங்க. லாரியில இருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது, ஹோட்டலில் தலைக்கு வச்சு படுக்கிறது, ஆட்டோவில் எடுத்துட்டு போறது, இதுல சிசிடிவி பழுதாகிறதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பழுதானா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம்.